நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அந்த கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் என்று சொல்லி இதில் வாசிக்கிறோம். அதாவது ஒரு பாவம் 2 பாவம் என்று சொல்லப்படலை, குறிப்பிட்ட பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையான இரத்தம், அந்த பரிசுத்தமான இரத்தம் சகலவிதமான எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இரத்தம். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை சுத்தப்படுத்தும், நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் எல்லா விதமான பாவங்களையும் நீக்கக்கூடிய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் உபாகமம் 7:15 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய்களும், அதாவது குறிப்பிட்ட நோய்கள் தான் அவர் சுஸ்தமாக்குவார் என்று சொல்லப்படலை, குறிப்பிட்ட வியாதிகளை தான் ஆண்டவர் குணப்படுத்துவார் என்று சொல்லப்படலை. சகல விதமான நோய்களையும், சகல நோய்களையும் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எந்த வியாதியாக இருந்தாலும், உங்களுக்குள்ள எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பலகீனமாக இருந்தாலும், எல்லா விதமான வியாதிகளையும், எல்லா விதமான போராட்டங்களையும், எல்லா விதமான பலகீனங்களையும் அவர் உங்களை விட்டு விலக்குகிற ஒரு நல்ல தேவன். 3வதாக நான் உபாகமம் 7:14 வாசிக்கும் பொழுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும், பலதரப்புப்பட்ட ஜனங்களை பார்க்கிலும், எல்லா விதமான ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை தகுதிப்படுத்தும், எல்லா விதமான பாவங்களையும். 2வதாக, சகல நோய்களையும் நம்மை விட்டு அவர் விலக்குவார். 3வதாக, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உண்மையாகவே இந்த நாட்களில் எல்லா ஜனங்களை காட்டிலும், எல்லா தரப்பு மக்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதற்கு முதலாவது, சகல பாவங்களையும் நீக்கி நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்முடைய சகலவிதமான வியாதிகள் நம்மை விட்டு விலகுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கு நடுவிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நம்மை உயர்த்துகிறார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா விதமான பாவங்களையும் எங்களை விட்டு நீக்கி நீர் எங்களை சுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, சகல நோய்களையும், எல்லா விதமான நோய்களையும், பிரச்சனைகளையும், பலகீனங்களையும் ஆண்டவரே நம்முடைய ஜனத்தை விட்டு விலக்குகிற ஒரு நல்ல தேவன். சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். எல்லா தரப்பு ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே உம்மால இரத்தத்தினால கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துகிற தேவன். நீர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.